இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைல் மோர் கறி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய், அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், மஞ்சப்பொடி, உப்பு, ஜீரகம் எல்லாமே போட்டுட்டு இது கூடவே நான் என்ன பண்ணுவேன், திக்கான கர்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்பேன். அதே மாதிரி நீங்களும் இது மாதிரி போட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சைடில் வந்து இதுக்கு தாளிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் நல்லா கொஞ்சம் சூப்பராக வாசனையாக இருக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் போட்டுவிட்டேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, அப்புறம் காஞ்ச மிளகா. கடுகு, காஞ்ச மிளகானா நல்லா ஃப்ரை ஆனோடனே இது கூட வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 4 இது வெந்தயம் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கூட கருவேப்பிலை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். நல்லா டீப் ஃப்ரை ஆனால் சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் இது பண்ணோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மோருக்கு குழம்புக்கு தேவையான பேஸ்ட் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்க விட வேணாம், வெறும் சூடான மட்டும் போதும். அதனால் நம்ம இதை போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சூடான உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அதனால் இதை போட்டு உப்பு நமக்கு எவ்வளோ இருக்கும் பார்த்து அதுக்கு ஏற்றபடி பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணோன்னா எதுவும் இல்லை, மோரை திருப்பி நல்லா அடித்து இது கூடவே ஊற்றிக்கோங்க. இது கூட ஊற்றிட்டு நம்மளோட மோர் குழம்பு வந்து அவ்வளோதான், ரெடி ஆகிடும். குயிக்காக இதான ஈஸியான ரெசிபி தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த மோர் குழம்பு வேலை முடிஞ்சிச்சு. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கொதிக்க வைக்காமல் அப்படியே நம்ம போட்டு கொஞ்சம் சூடானோடனே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மோர் குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எல்லோரும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.